காய்ஸ், ரஜினி நடிக்க போற தலைவர் 173 இந்த படத்துக்கான ஒரு ஷாக்கிங்கான அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். இந்த ஒரு விஷயம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். சோ அந்த ஷாக்கிங்கான அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தலைவர் 173 சிபி சக்கரவர்த்தியோட இயக்கத்துல இந்த படம் நடக்கிறதா இருந்துச்சு. சடனா சிபி சக்கரவர்த்தி இந்த படத்துல இருந்து விலகிட்டாருன்னு அப்டேட் வந்திருக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்க, எத்தனை தடவை தான் படத்துக்கான இயக்குனரா மாத்துவாங்க அப்படின்னு கேட்டா, ஆமாங்க, ஃபர்ஸ்ட் இந்த படத்தை சுந்தர்சி தான் எடுக்கிறதா இருந்துச்சு. ஒரு கட்டத்துல சுந்தர்சியும் விலகிட்டாரு. இப்ப சிபி சக்கரவர்த்தியை ரஜினி வேணான்னு சொல்லிட்டாராம். என்ன ரீசன்க்காக நம்ம தலைவர் சிபியை வேணாம் சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தா, ரீசெண்டா தான் சிபி சக்கரவர்த்தி படத்துக்கான பவுண்டட் ஸ்கிரிப்டை வேற லெவல்ல ரெடி பண்ணியிருந்தாரு. மூவிக்கான கதையெல்லாம் தாறுமாறா ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம தலைவர் ஒரு கட்டத்துல துரந்தர் மாதிரி ஒரு ஸ்பை ஆக்ஷன் படம் பண்ணணும்னு கதையை மாத்த சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ரீசனால தான் சிபி சக்கரவர்த்தி படத்துல இருந்து விலகிட்டதா அப்டேட் வந்திருக்கு. இன்னொரு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனும் இருக்கு. நம்ம சிபி சக்கரவர்த்தி டான் படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தெலுங்கு ஆக்டரான நானியை வச்சு ஒரு படம் பண்றதா இருந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்துல அந்த படமும் நடக்க முடியாம போய் நானி ப்ராஜெக்ட்ல இருந்து சிபி விலகிட்டாரு. இது 4 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துருச்சு. ஆனா இப்ப சிபி தலைவர் 173 குள்ள வந்தனால அந்த நானி படத்துக்கான தயாரிப்பாளர் சிக்கல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த 2 ரீசனால தான் சிபி படத்துல இருந்து விலகிட்டாருன்னு அப்டேட் வந்திருக்கு. சிபிக்கு பதிலா அஸ்வந்த் மாரிமுத்து இந்த படத்தை இயக்க போறதா சொல்றாங்க. சோ சிபி சக்கரவர்த்தி வெளியே போய் அஸ்வந்த் மாரிமுத்து உள்ள வந்துட்டாரு. இப்ப அஸ்வந்த் மாரிமுத்து ரஜினி சொல்ற மாதிரி ஒரு பக்காவான ஸ்பை த்ரில்லர் படமா இதை எடுக்க போறதா அப்டேட் வந்திருக்கு. ஆனா இந்த மூவிக்கு அஸ்வந்த் மாரிமுத்து 2 மாசம் டைம் கேட்டிருக்காரு. மூவிக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் இதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணனும். அது மட்டும் இல்லாம அஸ்வந்த் மாரிமுத்துக்கு எஸ்டிஆர் மூவியும் இருக்கு. இதுக்காக எஸ்டிஆர் போய் அஸ்வந்த் மாரிமுத்து கேட்டிருக்காரு. சிம்புவுமே பார்த்துட்டு அரசன் முடியறதுக்கு நேரம் ஆகும், அதுக்குள்ள நீங்க போய் ஒரு படத்தை பண்ணிட்டு வந்துருங்கன்னு சொல்லிருக்காரு. இப்ப ஃபைனலா அஸ்வந்த் மாரிமுத்து இந்த தலைவர் 173 இயக்க போறதா அப்டேட் வந்திருக்கு. தலைவரோட மைண்ட் செட் என்னன்னா, துரந்தர் மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்பை த்ரில்லர் மூவியை எடுத்து 1000 கோடி அடிச்சுன்னு நினைக்கிறாரு. ஆனா படத்தை அதே பொங்கலுக்கு தான் இறக்க போறாங்க. இப்ப புதுசா உள்ள வந்திருக்கிற அஸ்வந்த் மாரிமுத்து படத்தை எப்ப எடுப்பாரு, படத்துக்கான ஷூட்டிங்கை எப்ப ஆரம்பிப்பாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அஸ்வந்தோட இயக்கத்துல 2 படம் வந்திருக்கு. ஒன்னு ஓமை கடவுளை, இன்னொன்னு டிராகன். இந்த 2 மூவில உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும், அந்த படத்தை ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.